நீங்கள் விஷுவல் பண்ணுங்க. ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைக்கு அந்த பால் ஊற்றுவாங்க. நாங்கள் பக்தியுடன் ஊத்த வந்தோம் மாரியாத்தா, நீ பாம்பாக மாறி. பாட்டுடைய ஃபர்ஸ்ட்ல அந்த உடுக்கே ரெண்டு அடிச்ச உடனே அங்க வந்து சிலிர்த்துறோம். லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, எங்க சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா. இந்த ஆடி மாதத்துல மாரியம்மன் பாராட்டு டெய்லி வீட்டில் பாடுறதோ இல்லை நீங்கள் போடுறதோ அவ்வளோ விசேஷம். கண்ணாத்தா உன்னை காணாட்டா, இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா. நீங்கள் விஷுவல் பண்ணுங்க. ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைக்கு அந்த பால் ஊற்றுவாங்க. நாங்கள் பக்தியுடன் ஊத்த வந்தோம் மாரியாத்தா, நீ பாம்பாக மாறி. பாட்டுடைய ஃபர்ஸ்ட்ல அந்த உடுக்கே ரெண்டு அடிச்ச உடனே அங்க வந்து சிலிர்த்துறோம். ஆனந்த நிலை பொங்கும் சபரிமலை. அம்பாளுக்கு வந்து லலிதா சகஸ்கரநாமம் மட்டும் இல்ல, செல்லாத்தா செல்ல மாரியாத்தான்னு காட்டிட்டார்ல. எங்க அப்பா டார்கெட் வருமா, சாமி கும்பிடுறவன் எப்படி வேணா அவன் கோயிலுக்கு வரணும். நிலைத்தாயே கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. எல்லாரீஸ்வரி அம்மாவை அம்மன் பாடல் பாட வச்சதே வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன். வெறுமனே ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுவோம். எல்லாரும் சரி அம்மன் பாட்டு ட்ரை பண்ணுவோம். அவங்க ஆக்சுவலாக பயந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க பாடுறது கிளப் சாங். நாத்தாமலை வாழும் எங்கள் நாயகியாம் திருசூலி. பெண்களுடைய அம்மன் தேசிய கீதமே இந்த கேசட் தான் இல்லையா? பாமரன் முதல் படித்தவன் வரை எல்லாரும் பாடக்கூடிய பாடல். கன்னி மூல கணபதிய வேண்டி கிட்டு நாங்க கார்த்திகை முதல் தேதி மாலையிட்டோம். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் அமரர் வீரமணியார் அவர்களுடைய வாரிசு வீரமணி கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட நிறைய ஐயாவுடைய பாடல்கள் பற்றியும் அம்மன் பாடல்கள், அதுவும் ஆடி மாதத்தில் எந்த அளவுக்கு அவர் வந்து உயிர்ப்பாக தந்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. இந்த நிறைந்த ஆடி மாதம் பிறந்திருக்கும் இந்த திருவாயிலே இந்த கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும், பக்தர்கள் அனைவருக்கும் மாரியம்மனுடைய அருள் பொங்கி 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 செல்வமெங்கும் கொழிக்கட்டும். அனைவர் வீட்டிலும் அனைவர் இல்லங்களிலும் இந்த காணொளி மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பை வழங்கிய கலாட்டா டிவைன் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் கோயில்கள் தான். அம்மன் கோயில்களில் கூழ்வார்த்தல் ஆகட்டும், ஒரு வைப், அது வேற மாதிரி ஒரு வைப்பாக இருக்கும். அந்த இடத்துல ஒலிக்கக்கூடிய பாடல்கள், அம்மன் பாடல்கள், குறிப்பிட்டு சொல்ல போனால் எல்லாரீஸ்வரி அம்மா ஆத்தா குடியிருக்கிறது எல்லாரீஸ்வரி அம்மா குரல்ல தான் சொல்லுவாங்க. ஆமாம். அதே நேரத்தில் உங்களுடைய தந்தையார் அமரர் வீரமணியார் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் செய்த அந்த அரும் பணி உங்களுடைய நினைவலைகளில் அதை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை, நமக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆடி மாதன்றதே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க அந்த மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, பல பல காரணங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த ஆடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தாய்மார்கள் எல்லாருமே ஒரு பக்தியோடு நிறைஞ்ச மல்லிகைப்பூ குங்குமத்தோட, அந்த மஞ்சள் குங்குமத்தோட, அந்த வேப்பிலை கையில் எடுத்துகிட்டு தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி ஒரு அற்புதமான ஒரு அம்மன் ஆலயத்திற்கு வந்து அவர்கள் அனைவரும் கூடியிருந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்து அந்த அற்புதமான ஒரு வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்முடைய மனது அத்தனை ஒரு ஆனந்தமும், மாரியம்மனுடைய மனது அத்தனை ஆனந்தமும் போய் அதுதான் மாறி மழையாக பொழிந்து நமக்கு மழையை மட்டுமல்லாது அருள்மழையும் சேர்த்து பொழிபவள் தான் மாரியம்மனாக இந்த ஆடி மாதத்தை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். இதிலே முக்கியமாக என்னுடைய தந்தையார் அமரர் வீரமணிசாமி அவர்கள் பக்தி இசை உலகிலே நிறைய ஐயப்பன் பாடல்கள் பாடி நிறைய ஹிட் பண்ணியிருந்தால் கூட அம்மன் பாடல்களும் அவர் பாடியது அத்தனை தேர் முத்துக்களான பாடல்கள். இதில் வந்து ஒரு ரொம்ப ரேரான தகவல், யாருக்குமே தெரியாது. என்னுடைய தந்தையாரின் முதல் அம்மன் பாடல் ஓம் சக்தி என்ற ஒரு ஆல்பம்
1982ஆம் ஆண்டு ஏவிஎம் நிறுவனத்தால் வெளியிட்டு அந்த காலத்தில் கோல்டன் டிஸ்க் அது வந்து விருது பெற்றது. எப்படின்னா அந்த 82 காலகட்டத்தில் ரொம்ப அதிகபட்சமாக விற்ற ஒரு அம்மன் ஆல்பம் அது. அதற்கு கோல்டன் டிஸ்க் என்ற விருதை என்னுடைய தந்தையார் ஏவிஎம் கம்பெனிலேருந்து அதை வாங்கினார். அதில் ஒரு மறக்க முடியாத பாடல்கள், அதை நான் பாடி காட்ட போகிறேன். அதே போன்று எல்லாரீஸ்வரி அம்மா, ஆஃப்கோர்ஸ் அந்த அம்மா வந்து சினிமாவில் அவங்க அத்தனை பாடின ஜானரே வேறு. ஆனால் அம்மன் பாடல்கள் அவங்க பாடினதுக்கப்புறம் எல்லாரீஸ்வரி அம்மா வந்து ஒரு கருமாரியம்மனாகவே தன்னுடைய வீட்டில் ஒரு அம்மனாக எல்லாரையும் பாவித்து வரவேற்கும் ஒரு அற்புதமான ஒரு பாடகியாக மாறினாங்க. அதிலும் என்னுடைய தந்தையார் வீரமணி சாமி அவர்களும் அவருடைய மூத்த சகோதரர் சோமு, அதாவது இன்றைக்கி 94 வயசில் இன்னும் உயிரோடு இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் இசையமைச்சு நிறைய அம்மன் பாடல்களை கொடுத்தாங்க. இதில் என்னுடைய தந்தையார் பாடின அந்த பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஓம் சக்தி என்ற ஆல்பத்தில் நம்முடைய கொங்குமணி திருநாட்டு தண்டு மாரியம்மனை பற்றி ஒரு பாடல், ஆனைக்காவிலில் கோயில் கொண்டுள்ள அகிலாண்டேஸ்வரம்மனை பற்றி ஒரு பாடல், மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்ற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை பற்றி ஒரு பாடல், அதன் பிறகு மயிலையிலே ஆலயம் கொண்டுள்ள முண்டகக்கண்ணி அம்மன், அப்புறம் மாங்காடு காமாட்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாய்ப்பாக உலகத்தில் உள்ள எல்லா மாரியம்மனையும் அழைத்து நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக, நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி கற்பூரனாகி என்ற பாடல் பட்டி தொட்டியங்களும். என்னுடைய தந்தையார் எங்கு போனாலும் அந்த பாடலை பாடாமல், எப்படி பள்ளிக்கட்டு ஐயப்பன் மாடலுக்கு ஒரு தேசிய கீதமோ அந்த மாதிரி இந்த அம்மன் பாடல் முடிக்காமல் நாங்கள் கச்சேரியே முடிக்க முடியாது. பேர்பட்ட ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல்களை உங்களுக்கு பக்தர்கள் எல்லோருக்கும் இந்த அம்மன் ஆடி மாதத்திலே எங்களால் கேட்டு மகிழுங்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல். கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே, கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே, எங்கள் குலம் செழித்திட நீ அருள்வாயே, எவ்வுயிர்க்கும் இன்பங்களை தரும் தாயே, கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே. இந்த பாடல் கோவை மாநகரில் கூடிக்கொண்டுள்ள தண்டு மாரியம்மனை பற்றி அவர் பாடிய பாடல். இதுதான் அந்த ஓம் சக்தி ஆல்பத்தின் முதல் பாடல். அதில் 2வது பாடல் வந்து, காவிரி நதி எனும் பூவரங்கம், அதன் கரையோரம் அருள் திருவரங்கம், இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம், நீ எழிலோடு வீற்றிடும் அமுதீஸ்வரன், ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே, ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. இந்த 2 பாடலும் ஆடி மாதம் வந்தாலே நாங்கள் போகிற இடத்துல மக்கள் வந்து, சாமி வீரமணி சாமி பாடுங்க, இந்த பாட்டை பாடுங்க. இப்போ பாட போகிற பாட்டு தான் மேல்மருவத்தூர் வந்து அப்போ தான் அது பாப்புலர் ஆகிட்டு இருக்கு பங்காரடிகள் மூலமாக. அப்போது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோம், காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாயவள் கோவிலை நாடிடுவோம், கோல விழி கொண்ட கோமதியவளே ஆதிபராசக்தி, நீல விழி கொண்ட காளியும் அவளை ஆதிபராசக்தி, முக்காலம் உணர்ந்தவள் முத்தொழில் புரிபவள் ஆதிபராசக்தி, திரிசூலம் தாங்கிய சுந்தரி அவளை ஆதிபராசக்தி, புற்றில் இருக்கும் பாம்பு அதை சத்தியமாய் நீ நம்பு, சக்தியின் வடிவம் பாம்பு நீ நித்தமும் அவளை வேண்டு. இந்த மாதிரி ஒரு பாடல் இன்னைக்கும் வந்து எல்லா கோயில்கள்லையும் நம்ம வந்து நீக்கமர நிறைஞ்சு இந்த பாட்டை கேட்கலாம். டன் டக்கு டக் சிக்கு டக் அந்த பம்பை உடுக்கியோட என்ன ஒரு எல்லாமே அம்மனுடைய அருள். என் தந்தையார் வீரமணி அவர்கள் வந்து பக்தி இசை உலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை கிரியேட் பண்ணி, இந்த மாதிரி ஆடி மாதம்னா இப்படி தான் இருக்கணும்.
இல்ல பக்தி இசை அப்படின்னாலே அது ஒரு மாதிரி ஒரு எலைட்டா இருந்த காலத்துல சாமானியர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் இல்லையா? பாமரனுக்கும் கொண்டு சேர்த்தார். அதாவது இப்போ நீங்கள் கேட்ட ஒரு அருமையான கேள்விக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். சபரிமலை ஐயப்பன் பாட்டில் ஏவிஎம்க்கு ஒரு கேசட் பண்ணுறோம். அதில் தந்தையார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இந்த பாட்டு கண்டிப்பாக கேட்டுப்பேன். ஐயப்பன் பாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான பாட்டு இது. அதாவது கன்னி மூல கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்கள் கார்த்திகை தேதி மாலையிட்டோம், ஐயப்பா ஐயப்பா என்றே சொல்லி நாங்கள் 6 வாரம்தான் நோன்பி இருந்தோம். இது அப்படியே ஜாலியாக எல்லாரும் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து பஜனை மாதிரி ஒரு பாட்டு பாட்டு கன்னி மூல கணபதியில் ஆரம்பித்து சன்னிதானம் வரைக்கும் அந்த பாட்டு முடியும். இதே ஆல்பத்தில் ஆனந்த நிலை பொங்கும் சபரிமலை அங்கு ஐயப்பனை கண்டவர்க்கு அகன்றிடும் மனக்கவலை, ஆனந்த நிலை பொங்கும் சபரிமலை, சிம்மேந்திர மதி ராகத்தில் உருவான பாடல். அந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா கேசட்டில் எது ஃபஸ்ட்டு பாட்டு போடுறது, எது 2வது பாட்டு போடுறது அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் இடம். அப்போ ஏவிஎம் நிறுவனத்தின் ப்ரொடியூசர் குமரன், அவர் தான் மூத்த பையன். குமரன் வந்து சொல்கிறாரு, வீரமணி ரொம்ப அருமையாக இருக்குது பாடலாம், இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு 2வது பாட்டு சொல்லுங்கள், ஆர்டரை சொல்லுங்கள், நம்ம போடலான்றார். எங்கள் அப்பா சொல்கிறார், முதல்ல அந்த கன்னிமூல கணபதியை பாட்டு போட்டிருங்க. என்ன வீரமணி அந்த பாட்டை போய் போட சொல்லு, ஆனந்த நிலை பொங்கு எப்படி இருக்குது, சிம்மேந்திர மதியில் ஓஹோன்னு இருக்குது, விநாயகனை மாதிரியே எனக்கு கேட்குது, அதை போடலான்றார். ஐயா, ஆனந்த நிலை பொங்கும் நீங்கள் கேட்பீங்க, நான் வீட்டில் கேட்பேன், ஒரு நல்ல இசைக்கலைஞரை வீட்டில் கேட்பாங்க. ஒரு பாமரன் முதல் படித்தவன் வரை எல்லாரும் பாடக்கூடிய பாடல் கன்னி மூல கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்கள் கார்த்திகை தேதி மாலையிட்டோம். இதைத்தான் கேட்பான். சபரிமலைக்கு போகிறோம், பெரிய இசை வித்வானும் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஓனரும் கிடையாது. டெய்லி நம்ம ரிக்ஷா ஓட்டின்னு பிழைக்கிறாங்க பாருங்கள், அந்த கூலி தொழிலாளிகளும் அந்த ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் அவங்க தான் மலைக்கு போகிறது, மலை ஏறுறது. ஆகவே தயவுசெய்து இந்த பாட்டை போடுங்கன்னு சொல்லி மெகா ஹிட்டு இந்த ஆல்பம். எதுக்கு சொன்னேன்னா, இப்போ நீங்கள் அந்த சாமானியனும் உணரும் வகையில் ஒரு பக்தி பாடல் அமைய வேண்டும் சொல்கிறீங்க தெரியுமா, அதுதான் என்னுடைய அப்பாவுடைய கீ சக்ஸஸ். அவர் எப்பவுமே சொல்லுவார், பக்தி இசை நிகழ்ச்சிக்கு இசை வித்வான்களுக்கு நம்ம கேட்டர் பண்ணுறோம், அது ஓகே, ஆனால் மன நிம்மதியை தேடி வராது பாருங்கள். அவன் மனசில் நம்ம போய் உக்காரணும். நம்ம பாடுற பாடல் அந்த மனசில் போய் உக்காந்து, அதில் தான் அந்த ஓம் சக்தி ஆல்பத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க நிச்சயமாக. இல்லை இப்போ ஆடி மாதம் வருதுல்ல பாருங்கள், நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி எங்க மகமாய் பொன்னே பொன்னே ஒன்ன நினைச்சு புட்டா எங்க கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லுமடி என் மகமாய் கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாய் என் ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினிதீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளி நாத்தாமலை வாழும் எங்கள் நாயகியாம் திருசூலி ஆத்தா கருமாறி தன்னு பாருங்க. நீங்களே கூட பாடுறீங்க அந்த பாட்டு. கண்டிப்பா அது ஒரு வைப் இல்லையா, அது சிலிர்க்குது அப்படி மனசுல உட்கார்ந்த பாட்டு. இது எப்படின்னா ஒரு பாமரனும் பிடிச்சிப்பாங்க. பெண்களுடைய அம்மன் தேசிய கீதமே இந்த கேசட் தான் இல்லையா, டவுட்டே இல்லை. அதாவது அத்தனை இதில் வந்துட்டு பண்ணமைக்கும் இந்த நாவுனையே பாட வேண்டும் அம்மா, பக்தியோடு எல்லோரும் கையெடுத்து உன்னையே கும்பிட வேண்டும். இதில் மண்ணளக்கும் தாயே பெரிய பாளையத்தம்மா, மண்ணளக்கும் தாயே என் குலதெய்வமே, தொட்டியங்குளம் மாறி மடப்பள்ளி காவு அம்மா, மாமதுரையிலே
வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மா, விருதுநகரினிலே முத்துமாரியம்மா, செந்தூரிலே சந்தன மாரியம்மா. மதுரை, விருதுநகர் இப்படி போகும். இது முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பாட்ட வந்து வெறும் 54 அம்மன் தான் இருந்தது. இது மதுரையில் ஆரம்பித்து எங்கே முடியும்னா, இவை அனைத்தையும் ஒன்று சேர்ந்து மண்ணளக்கும் தாயே, மண்ணளக்கும் தாயே, மலேசிய நாட்டிலே மகாமாரியம்மா, சிங்கப்பூரிலே வீரமாங்காளி அம்மா, பேச்சி அம்மா, பெரியாச்சி அம்மா, பைராகி மடக்காணி அம்மா, இலங்கையிலே முத்துமாரி, பேங்காக்கிலே மகாமாரி, அமெரிக்காவிலே லண்டனிலே மீனாட்சி அம்மா. இப்படி முடியும். அதாவது மதுரையில் ஆரம்பித்து அமெரிக்காவில் முடியும். இது 54 அம்மன் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பா கச்சேரியில் பாடும்போது ஒவ்வொரு ஊர் போகும்போது, சாமி எங்கள் ஊர் அம்மனையும் சேர்த்துக்கோங்க சாமி, எங்கள் ஊர் அம்மனை இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் 216 அம்மன் வந்தது கச்சேரியில் பாடி முடியும்போது. ஆனால் நீங்கள் கேசட்டில் கேட்கும்போது ஒரு 54 அம்மன் தான் இருக்கும். இப்படி ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண ஒரு பாட்டு இந்த அம்மன் பாட்டு. இது நம்ம இந்த நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி பாடும்போது குறைஞ்சது ஒரு 30 பேருக்கு சாமி வரும், அருள் வந்து ஆடுவாங்க. பேர்பட்ட ஒரு அம்மன் ஆல்பம் இது. வந்து ஆடி மாதம் போது ஒலிக்காத வீடுகளே கிடையாது. இப்போ அடுத்தது நம்மளுடைய பரவச நாயகி, ஆடி மாதத்திலே எல்லார் வீட்டிலும் வந்து அமரும் நம்முடைய எல்லாரீஸ்வரி அம்மா. இந்த எல்லாரீஸ்வரி அம்மா வந்து அம்மன் பாட்டு பாடணும்னு முடிவு பண்ணோடனே சரஸ்வதி ஸ்டோர்ஸில் வந்து அப்போ அவர் சொன்னாங்க, வீரமணி ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுவோம், எல்லாரீஸ்வரி அம்மன் பாட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக பண்ணலாம்னு சொல்லி அப்போ தான் எல்லாரீஸ்வரி அம்மாக்காக பண்ண பாட்டு தான் இந்த பாட்டு. முதல் செட்டில் பண்ணும்போது ஆடி வெள்ளிக்கிழமை நேரம் அம்மனுக்கு தான் அன்னாரிடாரி, இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையை எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாளா, அவ விருப்பமுடன் இணைந்துக்கிட்டு விருப்பமுடன் அருளை தர மகமாயி கருமாறி ஆடி வந்தாளா, மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா. இந்த பாட்டு பட்டி தொட்டி எங்க ஃபேமஸ். அது அப்படியே அது கையோட முடிஞ்ச உடனே, வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள், பார்க்கடலாள் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள், பக்தர்களின் கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள், வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஜும் ஜும் ஆதிபரா சக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். இந்த பாடல் வந்து பரவி ஒரு பிளாஸ்ட் அம்மன் பாட்டு காட்சி, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா. இந்த பாட்டு செல்லாத்தா செல்ல மாரியாத்தா டும் டும் எங்க சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா, கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா. நீங்க விஷுவல் பண்ணுங்க, ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமைக்கு அந்த பால் ஊத்துவாங்க, நாங்க பக்தியுடன் ஊத்த வந்தோம் மாரியாத்தா நீ பாம்பாக மாறி. பாட்டுடைய ஃபர்ஸ்ட்ல அந்த உடுக்கே 2 அடிச்ச உடனே அங்க வந்து சிலுத்துறோம். அது அது அமைஞ்சதுங்க. அது இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, இப்போ 1 சன் 1 மூன் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது, எப்படி ஒரு எம்எஸ்வி ஐயா, ஒரு கண்ணதாசன் ஐயா, ஒரு டிஎம்எஸ் ஐயா நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு இசைஞானி, ஒரு எஸ்பிபி சொல்கிறோமோ, அந்த மாதிரி இந்த பக்திக்குன்னு எங்களுடைய தந்தையார் வீரமணி அவர்களும் அவருடைய மூத்த சகோதரர் சோமு, இந்த அம்மன் பாடலை பொறுத்தவரையில் இது தவிர நம்ம அம்மன் பாடல் நிறைய டிஎம்எஸ் ஐயா பாடல் வந்து ஆடி மாதத்தில் வந்து ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணது வந்து இந்த பாடல் உங்களுக்கு தெரியும். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி, கற்பகவல்லினின்
பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வீரமணின்னு அவர் பேர் வீரமணி, அவர் பாடல் எழுதி டிஎம்எஸ் ஐயா கம்போஸ் பண்ணி பாடின பாடம். இவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாடம். இப்போ நீங்கள் இந்த ஓம் சக்தி கேசட் பேசுகிறப்ப நம்ம எல்லாரீஸ்வரி அம்மா பற்றி சொன்னோம், உங்களுடைய அப்பாவை பற்றி சொன்னோம். இந்த பாடல்கள்லாம் எழுதுறது யார்? அந்த அந்த வரிகள் இந்த வரிகள் இது வந்து என்னுடைய பெரியப்பா சோமு, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிற. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அதாவது 94 வயசில் இன்னும் அதே உடம்போட 94 வயசுல வந்து இன்னும் அதே ஜம்முன்னு லைவாக இருக்கார், இன்னும் ஆக்ஷனாக இருக்காரு. ஏன்னா அம்பாள்னாலே லலிதா சகஸ்கரநாமம் தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அம்பாளுக்கு வந்து லலிதா சகஸ்கரநாமம் மட்டும் இல்லை, செல்லாத்தா செல்ல மாரியாத்தான்னு காட்டிட்டார்ல. அது எப்படின்னா, சமஸ்கிருதம் புரியாதவர்களும் சமஸ்கிருதம் படிக்க முடியாதவர்களுக்காக அதுதான் எங்கள் அப்பாவோட டார்கெட். எங்கள் அப்பா டார்கெட் தெரியுமா? சாமி கும்பிட்றவன் எப்படி வேணால் அவன் கோயிலுக்கு வரணும், அவன் வேதம் படித்து தான் வரணும். அதில் ஒரு பாட்டே இருக்குது. அதாவது நாங்கள் அந்த நிறைஞ்ச வயசில் பாடுவோம். அதில் சாற்றிய மாலை எல்லாம் ஒரு மறைக்க அம்மாவுக்கு அர்ச்சகர்கள் ஓம் அகாராத்யக்ஷராக. சமஸ்கிருதம் வந்துட்டு எத்தனையோ பேர் உனக்கு மாரியாத்தா, அத்தனையும் சொல்ல ஒரு ஜென்மம் போதாது மாரியாத்தா, வேதமெல்லாம் படிச்சதில்லை மாரியாத்தா, உன் பேரை சொல்ல மட்டும் தெரியும் மாரியாத்தா, 1000 தான் இருந்தாலும் மாரியாத்தா, நாங்க அத்தனையும் புள்ள மாரியாத்தா, ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா. இது எப்படின்னா, எனக்கு சமஸ்கிருதம்லாம் தெரியாது, உன் பேரை சொல்லுவேன். ஆதிபராசக்தி படத்துலேயே வரும் பாருங்க, என்ன நான் கூப்பிடுறது, மாரியாத்தா கலைத்தா மாரியாத்தா கலைத்தா கூப்பிடு. அந்த சொல்லுவாங்க, அந்த முடிவுன்னு சொல்லுவார், ஏன்டா என்னை போட்டு படுத்துறாமா, அப்போ நாங்கள் என்ன சொல்லுங்கள், மாரியாத்தா சும்மா மாரியாத்தா கலைத்தான் கூப்பிட்றா வருவா அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த உண்மையான பக்தி இருந்ததுன்னா அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும். அது எங்கள் அப்பா ரொம்ப நம்பினார். ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் கோயிலுக்கு போகிறதே பெரிய விஷயம். அவனை கோயிலுக்கு கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். அப்போ நான் கொண்டு போயிட்டு அவனுக்கு வாயில் நுழையாத நான் சொல்லி அவனுக்கு மண்டையில் ஏற்றி அது கஷ்டம். பேரை சொல்கிறா போதும். அதனால தான் மாரியம்மன் தாலாட்டே பாருங்கள், மாயி மகமாயி மணி மந்திர சேகரியே எங்க ஆயி உமையானவளே ஆதிசிவன் தேவியளே, உடுக்க பிறந்ததம்மா ருத்ராட்ச பூமியிலே, பம்ப பிறந்ததம்மா பளிங்கு மண்டபத்தில், சூலம் பிறந்ததம்மா. இந்த மாதிரி மாரியம்மன் தாலாட்டு வரும். இந்த ஆடி மாதத்தில் மாரியம்மன் தாலாட்டு டெய்லி வீட்டில் பாடுறதோ இல்லை நீங்கள் போடுறதோ அவ்வளோ விசேஷம். இது வந்து ஆடியோட மாதம் எப்படி தருவாங்க. ஆடின்றதே நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மத்தில் உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க. உத்தராயணம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும், ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் தட்சிணாயணம். தட்சிணாயன புண்ணிய காலம். அதனால தான் இப்போ இந்த ஆடி அமாவாசை வரைக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோமே, நம்மளுடைய மூதாதையர்கள் நம்முடைய வம்சாவளியினர் எல்லாமே இறந்து போனவங்கெல்லாம் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த 3 நாள் நம்மளை தேடி வருவாங்க. நமக்கு படையல் வைக்கிறானா, நம்மளை நினைக்கிறானா, அவங்களுடைய ஆசிகள் என்றும் வேணும். கர்ணன் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய தர்மவான் கர்ணன். நம்ம இந்த மாலைய பட்சம் நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா உங்களுக்கு? இந்த மூதாதையர்களை திதி கொடுக்குறோம் பாருங்கள், அந்த அது எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்முடைய இந்து தர்மத்தில் கர்ணன் வந்து அவ்வளோ தர்மம் பண்ணாராம். தர்மம் பண்ணி இறந்து போயிட்டார். உடனே சித்திரகுப்தன் கணக்கு பண்ணி எமதர்வாங்க, ஐயா இவர் பாவமே பண்ணலங்க வாழ்க்கையில். அப்படியா, சரி அப்போ அந்த சொர்க்கலோகத்தில் இருக்க எல்லா கதவையும் அவருக்கு திறந்து உள்ளமைச்சு வெளியே வரட்டும். உடனே யமதூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எல்லா கதவும் தானாக திறக்குது. போயிட்டு கர்ணனுக்கு சந்தோஷம், என்ன நம்ம தர்மம் பண்ணிடுவோம். ஒரு கதவு அவருக்கு திறக்கலை. கூப்பிடுறாரு, கதவு திறக்க மாட்டேங்குது. நேராக வராரு, ஐயா நான் சொர்க்கத்தை நல்லா சுற்றி பார்த்தேன், எல்லா கதவும் திறந்தது, ஒரு கதவு ஒன்று எனக்கு திறக்கவே இல்லை, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஓ அந்த கதவு உனக்கு திறக்கலையா அப்படின்னு. ஆமாம் திறக்கலை. கர்ணன் நீ வந்து எல்லா தான தர்மங்கள் பண்ண, ஆனால் உன் வாழ்க்கையில் நீ அன்னதானம் பண்ணவே இல்லைப்பா
அதனால தான் உனக்கு அந்த கதவை திறக்கல. ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ தர்மம் பண்ணி இவ்வளோ தானம் பண்ணேன்னா, அன்னதானம் பண்ணாமல் இருந்தேனா, எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க யம தர்மராஜா, ஒரு 15 நாள் பூலோகத்தில் ஆசை தீர நான் அன்னதானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கர்ணன பூத உடலோட 15 நாட்கள் அவர் ஆசைப்பட்டு மகிழ்ச்சியோடு அன்னதானம் பண்ணிட்டு திருப்பி மேலே வந்தார். அதுதான் இன்று மாலைய பட்சமாக நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். மூதாதையர்களை நினைத்து பார்த்து தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு ஏன் சொல்கிறோன்னா அதுதான் விஷயம். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் அந்த அன்னதானத்துக்கு இருக்கிறது. ஆன்மீக புரட்சின்னு சொன்னீங்க, அதே நேரத்தில் ஒரு ரெவல்யூஷன் தான். எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவை அம்மன் பாடல் பாட வச்சதே வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன். ஆமாங்க. முதல்ல அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு? அவங்க ஆக்சுவலாக பயந்தாங்க. என்னங்க நான் இந்த மாதிரிலாம் பாட்டெலாம் பாடுறேன், உங்களுக்கே தெரியும், பட்டத்து ராணி உங்களுக்கு தெரியும், அவங்க பாடுறது எல்லாமே கிளப் சாங். காதோடுதான் நான் பளிங்கு நாடொருமா. அவங்களுக்கு என்ன பயனா, மக்கள் ஏற்றுப்பாங்களா? உடனே எங்கள் அப்பா சொன்னாங்க, ஏற்றுப்பாங்க, நீயே அதெல்லாம் நினைக்கிற, நீ மாரியம்மனை மனசில் நினச்சின்னு பாடு, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அவுட்புட் என்கரேஜ் பண்ணி பாட வச்சு ஹிட் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அப்படிங்கிறது அதுக்கு வெள்ளோட்டமாக தான் அந்த கிருஷ்ணகானம் வந்து கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் ஜானகிமா பாடினது. கோபியரே கோபியரே தானே நானே கோவிந்தன் பேரை சொல்லி அதெல்லாம் வெள்ளோட்டமாக விட்டு அதுக்கப்புறம் தான் பாடம். அதான் சொன்னேன், பேர்க்காடு வாழ்ந்து இருக்கும் ஆதிபரா சக்தியவள், அதுதான் முதல்ல வெள்ளோட்டமாக விட்டான். அது பரபரப்பரம் இட்டோடனே வந்து முதல்ல எடுத்த உடனே மேலே பிச்சுக்கு ஏறிடுவாங்க இல்லையா? நம்ம ஃபோர்ஸ் அம்மன் பாடலுக்கே வந்து த்ரோ. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய அப்பா உங்ககிட்ட நிறைய பகிர்ந்திருப்பாங்க. ஒரு தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் உங்களுக்கு நடந்திருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில், ஏதாவது எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? நிறைய நடந்திருக்குங்க. 1 2 ஏங்க, நாங்கள் இருக்கிறதே தெய்வத்தோட அருளில் தாங்க. எங்கள் குடும்பமே வந்து தெய்வத்துக்கு அடிமையான ஒரு குடும்பம் தான். இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ இடத்துக்கு போகிறோம், நம்ம கடல் தாண்டி போகிறோம். லண்டனில், ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனியில் கடல் கடந்து பள்ளிக்கட்டு சோதனைக்கு பாடல் கேட்குறாங்க, கடல் கடந்து இந்த அம்மன் பாடலை கேட்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. ஒரு கோயிலுக்கு போகிறோங்க, வீரமணியோட மகனா, வாங்க 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 தரிசனம் பண்ணுங்க, ஆசை தீர அம்மனை பாருங்கள். எவ்வளோ லட்சம் மக்கள் க்யூவில் காத்துட்டுருக்காங்க. அவங்கள பைபாஸ் பண்ணி போகிறது எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. ஐயோ கடல் கடுக்கு நிற்கிறாங்க, நம்ம போகிறோமேன்னு. அது நாங்கள் பாடிய பாடல்களுக்கு என்னுடைய தந்தையார் பண்ணின அந்த ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தொண்டிற்கு கிடைத்த வரப்பிரசாதம். எவ்வளோ விஷயங்கள் சபரிமலை நடக்கும்போது நாங்கள் எவ்வளோ மிராக்கள் பார்த்துருக்கோம். எவ்வளோ பாம்பு கிராஸ் ஆகும், ஒத்தையான கிட்டெல்லாம் நாங்கள் மாட்டியிருக்கோம் நம்பியார் சாமி கூட போகும்போது. அதெல்லாம் வந்து பாடல்கள் பாட. என்ன நடந்தது அந்த? ஐயோ, அந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் மலைக்கு ஏறும்போது அந்த காலத்தில் இப்போ தானே அந்த லைட்லாம் போட்டிருக்காங்க, அப்போல்லாம் லைட்லாம் கிடையாது. நாங்கள் அழுதிலேருந்து கரிமலை ஏறின்னு இருக்கோம். கை வைக்கும்போது இந்த இடத்துல ஸ்ரீகாந்த் ஆக்டர் வந்து கை வைக்கிறார். அவர் அது பாறை நினச்சின்னு கை வைக்கிறார். கடைசியில் யானை அது கை ஹோல்ட் பண்ணுறது. கொஞ்ச நாளில் இப்படிலாம் சத்தம் வருது. என்னடா சத்தம்னு பார்த்தா லைட் டார்ச்சை போட்டால் யானை ஒரு புழுத்து பாருங்கள். பயந்து போய் அன்றைக்கி கூட்டு சொரணம் போட்டோம். அது அப்படியே போயிடுச்சு. அது என்னென்னா மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது. அதனால தான் தந்திரி முதல்ல கார்த்திகை 1ஆம் தேதிக்கு முதல் நாள் அந்த கீழேருந்து அவர் மேற்போம் அந்த மந்திர விலங்குகளுக்கு அந்த மந்திரத்தை கட்டிட்டு அது அப்படியே ஒரு பக்கம் போயிடும், நம்ம டிஸ்டர்பே பண்ணாது. அதுதான் அந்த கட்டுறதுனால தான் வந்து விலங்குகள் எல்லாமே இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தன்னை நாடி வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஐயப்பன் காட்சி கொடுத்து விலங்குகளால் எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு விலங்குகள் அந்த மந்திரத்தால் கட்டுறது. ஆடி மாதம், அதே நேரத்தில் அம்மனுடைய அருளோடு சேர்ந்து நீங்கள் பாடின ஒவ்வொரு பாடல்களும் அவ்வளவு வைபாக ஒரு சிலிப்பூட்டு தன்மையில் இருந்தது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த அற்புதமான கலாட்டா டிவைன் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பை வழங்கிய கலாட்டா டிவைன் சேனலுக்கும் நேரலிலே அழகாக கேள்விகளை கேட்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்றென்றும் அன்புடன் வீரமணி கண்ணன். எல்லோரும் இந்த ஆடி மாதத்தில் தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பு வேண்டுகோள், தயவு செய்து ஆடி வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமை அன்று கோயிலுக்கு செல்லுங்கள். நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அம்மனை நன்றாக ஆராதியுங்கள். மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலியாக நல்ல செல்வத்தோடு நான் வணங்கும் கருமாரியம்மன் உங்கள் எல்லோரையும் வாழ வைப்பாள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு நேரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.
தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு.